எல்லாருக்கும் வணக்கங்க. நான் ஒரு 3 நாளாக சரியாக வீடியோ எடுக்கலைங்க. கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லைங்க. இன்றைக்கி தான் மகளிர் தினம் வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேங்க. கண்ணில் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்னவோ பட்டுதுங்க. அதுலேருந்து கண் சிவந்து போச்சு. ரொம்ப கண் ரெட் ஆகி கண் ஃபுல்லாக வலியான வலி இருந்ததுங்க. நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட பழைய வீடியோ தான் ஒன்று அப்லோட் பண்ணேங்க. வீடியோ எடுக்க முடியல. இன்றைக்கி கொஞ்சம் கண் கொஞ்சம் சுமாராகிடுச்சிங்க. அதனால் சரி இப்போ தான் வீடியோ எடுக்கலான்னு நேற்று வீடியோ எடுக்கல, முன்னாடி வீடியோ எடுக்கலைங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, போன வாரமாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏபி நியூஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நேற்று கமெண்ட் வந்துச்சு ஏபி நியூஸ் என்னாச்சுக்கா சொல்லுங்கக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சிஸ்டர். பிரதர் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் சிஸ்டர். ஏபி நியூஸ் என்ன ஆச்சுன்னா அது எதுவுமே ஆகலை, அப்படியே தாங்க இருக்குது. 3 மாதத்துக்கு முன்னாடி என்ன சொல்லணும் அதே தான் இப்பயும் சொல்ல போகிறேன். எல்லாருமே ஜனங்க வந்து ஐடின்னு தான் இருக்காங்க, கொடுங்கன்னு சொல்லிட்டு. நான் போன வீடியோவில் சொன்ன பாருங்க, ஒரே ஒரு பண்டு சீட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க. அதோட யாருக்குமே கொடுக்கல. அதாங்க ஒரே ஒரு மாவட்டத்தில், அதாவது அந்த ஒரு சுற்று வட்டாரத்தில் ஒருத்தர் தனிப்பட்டவங்க ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கட்டியிருப்பாங்க பாருங்க, ஒரே ஒரு சீட்டு மட்டும். அந்தமாரி ஆளுங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு இதுலேருந்து கொடுத்தாங்களாங்க, ஒரு ஊர் பக்கத்துலேருந்து. அவ்வளோதான். அதுக்கப்புறம் யாருக்குமே கொடுக்கல. இது இடபிள்யூ அதாவது ஓடபிள்யூ அதாவது அந்த இது போயின்னு கேஸ் போயின்னு வந்துங்கிறாங்களாம். ஏபிஆர் ஓனரு இடபிள்யூ அப்படி சொல்கிறாங்கல்ல, அது பேசுகிறதா தெரியலிங்க, தப்பாக சொல்லி தான் மன்னிச்சிடுங்க. அது கேஸ் விஷயமா போயின்னு வந்துங்கிறாங்களாம். அதனால் வந்து அதை பற்றி தெரியல. கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு எல்லாமே ஐதுன்னு தான் இருக்காங்க. சீக்கிரம் கொடுங்க வாட்ஸ்அப் குரூப்பு, வாட்ஸ்அப் ஃபோனே ஹேங் ஆகிடுச்சிங்க. ஃபோனே ஹேங் ஆகுதுங்க, என்னுடைய ஃபோனே ஹேங் ஆகுது. நிறைய மெசேஜ் வந்துனே இருக்குது. எது முக்கியமான நியூஸ்னு பச்சு பார்க்கத்தான் எல்லாமே சண்டை போடுறது அது போடுறதா இருக்குது. அதனால் எது முக்கியமான நியூஸ்னு சொல்ல தெரியவே மாட்டேங்குது. எவ்வளோ டிலீட் பண்ணுறதாங்க திரும்ப ஸ்டோரேஜ். ஒரு வாட்டி பார்க்கவே முடியுதுல, பார்க்கறதே ஒரு நாளைக்கு கம்மியாகி போகுது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஒரு வாட்ஸ்அப் தந்த பார்த்தா 500 மெசேஜுங்க. 500 மெசேஜ் எப்படிங்க படிக்க முடியும், எப்படி அவங்க அதை பேசுறது எப்படி கேட்க முடியும்? அந்த அளவுக்கு மெசேஜ் தான் வந்துனுக்குது. எல்லா ஊர்லேயும் வந்து மீட்டிங் நடத்தினாங்கன்னு சொல்லிங்கிறாங்க. செய்யாரில் வந்து மீட்டிங் நடத்தவே இல்லை. மாம்பாக்கம் செய்யாரில் மீட்டிங் நடத்தவே இல்லை. ஒரு சில ஊரில் மீட்டிங் நடத்திட்டாங்களாம். என்னென்ன ஊருன்னா ராணிப்பேட்டையில் முடிச்சுட்டு சொன்னாங்க. கொஞ்சம் பேராங்க, எல்லாருமே கூப்பிடலையா, எல்லா ஏஜென்ட்லையும் கூப்பிடலையா. முக்கியமான ஒரு சில ஏஜென்ட்டுகளை மட்டும் கூப்பிட்டு மீட்டிங் நடத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் என்ன பேசினாங்கன்னு சொல்லிட்டு வந்து வெளியே யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது என்ன விஷயம்னு சரியாக ஒன்று தெரியவே இல்லை. இப்போது அந்த ஊரில் மீட்டிங் நடத்துனாங்கன்னா அங்கே என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இந்த செய்யார் குரூப்பில் மாம்பாக் குரூப்லாம் வந்து யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் கேட்டு பார்த்தாங்க. அது வந்து உங்கள் பிரான்ச்சில் வந்து நான் சொல்ல உங்களுக்கு தெரியும் அப்படின்னு மட்டும் சொல்லி விட்டாங்க. அது இன்னும் எங்களுக்கு ஆனால் எங்களுக்கு வைப்பாங்க. செய்யார் பிரான்ச்சு மாம்பாக் பிரான்ச் வைப்பாங்க. ஆனால் எங்கெல்லாம் கூப்பிடுவாங்கன்னு தெரியலிங்க. நான் நினைக்கிறேன் கோடியாக கட்டணங்களுக்கு மட்டும் கூப்பிடுவாங்களா என்னன்னு தெரியல. லட்சத்தில் தானே கட்டியிருக்கோம், 2 லட்சம் 3 லட்சங்கிறவங்களை கூப்பிட மாட்டாங்களான்னு தெரியல. ஆனால் அதுவும் காசு தான். ஆனால் எப்படி வாங்க போகிறோன்னு தெரியல. நல்லபடியாக வாங்கிடணுன்ட்டு சொல்லிட்டு தாங்க வச்சுன்னு இருக்கேன் நான். ஏன்னா இந்த கொஞ்சம் காசுக்கே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. நம்ம ஐதுக்கணும் பிறந்துக்கணும் ஒன்றுணும் என்ன பண்ணாலும் அந்த காசு வரலேன்னு சொல்லிட்டு எனக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் வேணான்னு சொன்னார். என்ன சொன்ன பாருங்க, சீட்டும் போட்டுமா 5 சீட்டு கட்டிட்டோமா 10,000 ரூபாய் சீட்டை. அந்த சீட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல. எடுத்தவங்க நிம்மதியாக இருக்காங்க, எடுக்காதவங்க வச்சுன்னு முடிச்சுன்னு இருக்கிறோம். ஒரு வாட்டி எடுத்துகிட்டு இருக்கலாமோ அப்படின்னு எங்கள் வீட்டை ஃபஸ்ட்டு வேணான்னு சொன்னார். கட்டிட்டு நான் ஆனால் இந்த திட்ட மாட்டார். இருந்தாலும் அவங்களுக்கு தோணும் இல்லைங்க, நம்ம வேணான்னு சொல்லி தானே சீட்டு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நொண்டி கால் வச்சுக்கின்னு அடிப்பட்ட கால் வச்சுன்னு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வர்றது இப்படி ஆக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு எனக்கும் அவர் கஷ்டத்தில் உருவாக்கிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு எப்போயுமே அப்படி தான். எதனா ஒன்று இப்படி தான் வருஷம் எதனா ஒன்று ஏமாறுற வேலையாகவே இருக்குது. ஆனால் எப்படியா இருந்தாலும் ஏமாத்துறவங்க ஏமாத்துன்னு தான் இருக்காங்க. இப்போ கூட புது மாடலாக ஏமாத்துறாங்க. இப்போ வந்து டிவியில் அவங்க போடுறாங்க பாருங்க, நம்ம ஃபோனுக்கு எதனா குறுஞ்செய்தி வருமா, உங்கள் ஃபோனுக்கு தெரியாது ரீசார்ஜ் பண்ணிட்டேன், அந்த ரீசார்ஜ் வந்து எங்களுக்கு திருப்பி பண்ணுங்க, எந்தமாரி மெத்தட்லாம் பண்ணால் ஃபோனில் இருக்கிற காசெல்லாம் போயிடுதுன்றாங்க. ஆனால் மேக்ஸிமம் நம்ம ஃபோனில் காசே இருக்காது. ஏன்னா நம்ம எந்த வேலைக்கு போகிறோம் அது காசு இருக்கிறதுக்கு. 100 நாள் வேலைக்கு போனால் போடுறாங்க பாருங்கள், அது வேணால் இருக்கும். இப்போ 100 நாள் வேலைக்கே போகிறதே இல்லை. அது போனால் தான் எங்களை மாரி அக்கௌண்ட்டுங்களில் காசு இருக்கும். நீங்கள் சொல்லலாம் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. மானிட்டேஷன் தான் ஆயிடுச்சு. அண்ணன் சம்பளமே வரலைங்க, 2-3 வருஷம் ஆயிடுச்சு.
அது வந்து $100 ஆனால் தான் சம்பளம் வருமா. அது $100 வரத்துக்கு 100 வருஷம் ஆகுமான்னு தெரியல. ஒரு நாளைக்கு ₹1 ₹2 50 10 காசுன்னு ஏறுதுங்க. வியூவர்ஸ் ரொம்ப போகலைங்க, என்னுடைய வீடியோ வியூவர்ஸ் போகல. எனக்கே தெரியுது வியூவர்ஸ் ஏன் போகலாம். நான் கொஞ்சம் ஜனங்க வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு நாங்கள் வீடியோ போடலன்னு எங்களுக்கு தெரியுது. அதனால் யார் மேலே தப்பு சொல்லைங்க. நான் சரி எங்கள் மேலே தப்பு சொல்லிக்கிறேன். அந்த அளவுக்கு ரீச்சாக ஒரு வீடியோ எங்களால் எடுக்க முடியாத காரணத்தினால்தான் வீடியோ வந்து சரியாக டவுன் ஆகிடுச்சு. எங்களுக்கு வந்து வேலையே வேறு சரியாகுது. வீட்டிலே பார்த்துக்கணும், மாட்டை பார்த்துக்கணும். அந்த வீடியோவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியல. வீடியோ எடுக்கிறதுக்கு போனோம்னா வீட்டு வேலை அப்படியே நில்லி போயிடுதுங்க. ஒரு வாட்டி என்ன வந்து நம்ம வீடியோவுக்கு எடுக்கிற டைமு நம்ம எதனால வேலை செஞ்சால் நமக்கு ஒரு ₹10 வருமே. உண்மையிலே எனக்கு இப்போது நினைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அதுமாரி டெய்லியும் வீடியோ எடுத்துடணும்னு அப்படியே ரொம்ப அதிலே இருப்பேன். வீடியோ எடுக்கணும், வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சு. ஆனால் இப்போது கொஞ்சம் ஆர்வம் லைட்டாக குறைஞ்சிச்சு. ஏன் குறையுதுன்னா, ஒரு வீடியோ வந்து ஹார்ட் ஒர்க்காக பண்ணி ஒரு வீடியோ வந்து ஒரு 5 மணி நேரமோ 4 மணி நேரமோ எடிட்டிங் பண்ணி அது நெட்டு கடை வாங்கி இன்னும் கொஞ்சம் ரீச் நெட்டு பத்தாதோ மறுபடியும் காசு கொடுத்து நெட்டு வாங்கி அப்லோட் பண்ணி ஒரு 1000 பேர் பார்த்தா கூட அந்த ஃபோனில் காசு அது வந்து ₹2 ₹3 தான் காசு வந்துக்குது. ஒரு வீடியோவுக்கு கஷ்டப்பட்டு நான் வந்து ரீசார்ஜ் பண்ணுற காசு கூட ₹2 ₹3 தாங்க வருது. அதனால் ஒரு வாட்டி எனக்கே நம்ம ரீசார்ஜ் வந்து ₹15 போடணும் 1.5 GB அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது. ஏன் 2 GB நெட்டு பத்தாது. ஒரு வாட்டி நெட்டு வந்து 10 GB 15 GBலாம் விட்டுருப்பேன், அப்லோட் பண்ணி விட்டுருப்பேன். எங்கள் ஊரில் 5Gலாம் கிடையாது, 5G கிடைக்காது, 4G தான் கிடைக்கும். அதனால நான் ஒரு வாட்டி வெளியூருக்கு போனால் கிடைக்கும். நம்ம அதுக்கு வெளியூருக்கு அடிக்கடி போக முடியாதுல்ல. நெட்டு வாங்கி எத்தனையோ வாட்டி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த நெட்டு காசு கூட உண்மையிலே அந்த நெட்டு காசு கூட இன்னும் எங்களுக்கு வரல. ஸ்டாண்டு வாங்குது, அது வாங்குது. அதனால சரி நம்ம என்னன்னா ஒரு டைம் மட்டும் விடலாம். ஆனால் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி விடணும். அதனால் வீடியோ வந்து ரொம்ப வீடியோ ஓடுறத விட ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு சில வீடியோ மட்டும் விட்டால் கூட போதும். ஒருத்தர் ஒரு 2 வீடியோவில் ரீச் ஆகிடுறாங்க. நம்ம 1000 வீடியோ விட்டுருக்கோம், ரீச் ஆகலை. அது எனக்கு தெரியுது. சரி என்னன்னா ரீச் ஆகட்டும். ஆனால் நம்ம வந்து அதுலேயே மூழ்கிடக்கூடாதுன்னு தோணிச்சிங்க. நம்ம வேலையை கொஞ்சம் செய்யணும். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா என்னோடய வேலை ஃபுல்லாகவே டோட்டல் காலி. துணி ப்ளவுஸு தைக்கிறது கிடையாது. இப்போ தான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க. டைலர் மிஷின் வந்து அந்த மூலையில் இருந்தது. இப்போ வந்து எங்கள் பழைய இடத்துல இந்த இடத்துல தாங்க ஃபஸ்ட்டு மிஷின் இருந்தது. டைலர் மிஷின் இங்கே இருந்தது. அதனால் பழைய இடத்துலேயே எடுத்துகிட்டு வந்து மிஷின் வச்சுட்டோம். அதனால் இங்கேயே வச்சுக்கின்னு இங்கேயே ப்ளவுஸ் தைக்கலாம்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஜன்னல் இருக்குது, நல்லா வெளிச்சமாக இருக்குது, காத்தோட்டமாக இருக்குது. அந்த மூலையில் வந்து வெளிச்சமே இல்லை, அப்படியே ஒரு இருட்டாகவே இருக்கும். எதனாலும் தெரியல அந்த மூலையில் துணி தைக்கவே இல்லை. அதனால் நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தாங்க தைச்சேன். அப்போ நிறைய ப்ளவுஸ் தைப்பேன். நிறைய ப்ளவுஸ் தைச்சிருக்கேன். நல்லா டிவி பார்த்துக்கினே தைப்பேன். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், டிவிலாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சிலாப்பில் இந்த டிவிலாம் வந்து அந்த மூளைக்கு எடுத்துன்னு போய் ஸ்டாண்டில் மாட்டிவிட்டுங்க. டிவி வந்து மிஷின் வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோங்க. இதால் நிறைய ப்ளவுஸ் தைக்கிற வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நான் லைனிங் ப்ளவுஸே விடுறதுனால உள்ளாமா இல்லை விட்டுலாமா ஏன்னா கமெண்ட் பண்ணுங்கள். லைனிங் ப்ளவுஸே இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் அப்லோட் பண்ணுங்கன்னா நான் பண்ணுறேங்க. ஏன்னா நாங்கள் வந்து டெய்லி சாதா ப்ளவுஸ் தான் தைப்பேன், லைனிங் ப்ளவுஸ் தான் தைப்பேங்க. ஒரு நாள் விட்டு நாள் எப்போ தைச்சாலும் லைனிங் ப்ளவுஸ் சாதா ப்ளவுஸ் 2 தாங்க அடிக்கடிக்கு வருது. எப்போ மாடல் ப்ளவுஸ் வருதோ அப்போ தாங்க நான் தைக்கணும். ஏன்னா நான் அதுக்குன்னு டைம் ஒதுக்கி சும்மா யாருமே போடாததுக்கு ப்ளவுஸ் தைக்க முடியாதுலாங்க. ஏன்னா என் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. மாடல் ப்ளவுஸ் யாருன்னா வந்தால் மட்டும்தாங்க மாடல் ப்ளவுஸ் உங்களுக்கு விட முடியும். அது வரைக்கும் சாதா ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கேட்டிங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். இல்லை நிறைய வாட்டி வீடியோ எடுத்துட்டேன். அதை பார்க்கறதால பார்த்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிதான் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு எதனா விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க. எல்லோரும் சேஃப்டியாக பத்திரமா இருங்க. ஒருத்தர் வந்து உக்ஸ் வைக்கிற வீடியோ கேட்டிருந்தீங்களாங்க. நாளைக்கு வந்து உக்ஸ் வைக்கிற வீடியோ கரெக்டாக ஞாபகமாக எடுக்கிறேங்க. நேற்று கூட நான் உக்ஸ் வச்சேன், எம்மிங் பண்ணுறலாம் செஞ்சோம். எங்கள் வீட்டுக்காருக்கு தலைவலின்றதால நான் தான் உக்ஸு நான் கட்டினேன். எங்கள் வீடியோ நல்லா எம்மிங் பண்ணுவாருங்க. போய் சொல்லிடுறேன். எனக்கு கொஞ்சம் நான் சுமாராக தான் கட்டுவேன். உக்ஸும் எம்மிங்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் வந்து ஆர்வமாக அந்த வேலை செய்ய மாட்டேன். உக்ஸ் வைக்கிற வேலை ப்ளவுஸ் மட்டும் தான் தைப்பேங்க.
எங்கள் வீட்டுக்கு வரவைகள் வெயிட் பண்ணியிருப்பேன். குக்கி கட்டுற வேலை அவர் தான் செய்யணும். ஏன்னா அவர் நல்லா போவாங்க. இந்த சொல்கிற அறி தெரியும், ஆனால் அறிய மாட்டேன்ல, அது எங்கள் வீடு வந்து அறிட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் செய்கிற வேலை அது வண்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உக்ஸு வந்து அவர் நல்லா வச்சு கொடுப்பாரு. அவர் சின்ன வயசுலேருந்து உக்ஸு கட்டி பழக்கம். அவர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அதனால் நாளைக்குன்னா அவர் கட்ட சொல்ல நல்லா க்ளீனஸாக வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறாங்க. புக்ஸ் வைக்கிற வீடியோ. இப்போ கூட ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கட் பண்ணி வச்சு 1 வாரம் ஆயிடுச்சுங்க. ப்ளவுஸ்லாம் கட் பண்ணேன். இப்போனா ப்ளவுஸ் வந்து கேட்டுன்னு இருக்காங்க. அதனால் சட்டுன்னு தைச்சி கொடுத்தா தான் அடுத்து ப்ளவுஸ் வாங்குறதுக்கு நம்மளுக்கும் ஆசையாக இருக்கும், அவங்களுக்கும் கொடுக்கறதுக்கு தோணும். நம்ம ஏன்னா வெளியே கல்யாணம் போயிடுறோம், வீட்டு வேலை அது இதுன்னு. இதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு ஏன்னா வெளியே இப்போ வருமானமும் இல்லை. இப்போ வியாபாரத்துக்கு போகிறதோட மழை காற்று வடிக்குது, அந்த அளவுக்கு வந்து வியாபாரமும் ஆகிறது கிடையாது. மாடு பால் கறக்கிறதுக்கு கிடையாது, ஏரி வேலைக்கும் பார்த்து இல்லை. அதனால் என்னுடைய நம்ம கற்றுங்கிற வேலையே ஒழுங்காக செஞ்சாலே நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான வருமானம் வரும். நான் தான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிடுறேன்னு எனக்கே தோணுதுங்க. காலம் பொன் பண்ணுறது, ஆனால் காலத்தை யாரும் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க. அதனால் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்க. நல்ல ப்ளவுஸ் நிறைய சின்ன வயசாக இருக்கிறீங்களா நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ப்ளவுஸ் நல்லா தைச்சி நல்லா கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. நான் ப்ளவுஸ் தைச்சிருந்தாங்க பேர். இது வரைக்கும் நான் ஒரு 10 ரூபாய்கள் சேர்த்து வச்சதே கிடையாது. சேர்த்து வச்சது கிடையாதுன்னா நீங்கள் வந்து அந்த பழக்கத்தை கற்றுக்காதீங்க. என்னுடைய பழக்கமே நீங்கள் கற்றுக்காதீங்க. ஒருத்தர் உண்டியில் போட்டு வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களா, சேர்த்து வைக்கிறது அது நல்ல பழக்கங்க. எனக்கு வந்து அந்த பழக்கம் இல்லைன்னா நான் வந்து என்னுடைய வருமானத்தை அப்படியே வந்து வீட்டு சொல்லுக்கு வச்சுப்பேங்க. இப்போது நீ காய்கறி வாங்கிறதுக்கு ஊருக்கு போனால் எங்கள் பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அவருக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு தேவைப்பச்சுன்னா 100-50 தேவைப்பச்சுன்னா எங்கிட்ட இருந்தால் அப்படி கொடுத்துருவேன். ஏன்னா 2 பேருமே அப்படி தான். 2 பேர் லைஃப்லேயும் வந்து அவரும் ஒளிவு மறைவில்லாத காசு கரெக்டாக அப்படியே என் எதிர்க்க தான் அவரும் வச்சுன்னு இருப்பார், நானும் அப்படி தான். அதனால் 2 பேருமே தனித்தனியாக சேர்த்து வைக்கிறது. இறக்க சொல்ல சலுகை பண்ணிவிடுவோம், இல்லா சொல்ல காசு இல்லைன்னு உக்காந்துன்னு வேடிக்கை பார்க்குற வேலையாகுது. ஆனால் அது ஒரு வாட்டி தப்பு. இப்போ எப்படின்னா ஒன்று சேர்த்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த பழக்கம் வரல. அவருக்கு தெரியாது எனக்கு எதனா மறைச்சி வைக்கணும், சேர்த்து வைக்கணும், அந்தமாரி எண்ணம் எனக்கு வந்ததே கிடையாதுன்னா நான் சேர்த்து வைக்கிறதே கிடையாது. இப்போ கூட சேர்த்து வைக்க மாட்டேன். எனக்கு என்கிட்ட 100 ரூபாய், நேற்று கூட 100 ரூபாய் வந்ததுங்க. நேற்று போய் நான் இட்லி மாவு அரைச்சேன், கடைக்கு போனேன், முட்டை வாங்கிட்டு வந்தேன், ரவை வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். 90 ரூபாய் வச்சு 10 ரூபாய் தான் மீத்தி வீட்டுக்கு எடுத்துன்னு வந்தேன். அவ்வளோதான் என்னுடைய காசு, அவ்வளோதான். அதுமாரி இன்றைக்கி ஒருத்தர் வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடியே காசு கொடுத்துட்டு போய்க்கிறாங்க 200 ரூபாய். அது வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வண்டிக்கு பெட்ரோல் போடணும்னு சொல்லியிருந்தாரு. எங்கிட்ட இருக்குதுந்தாங்கன்னு சொல்லிட்டு 200 ரூபாய் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அவ்வளோதான். நான் கண்டி அது வந்து உண்டியில் போட்டு வைக்கணும்னு இல்லை. அவ்வளோதாங்க. நீங்கள் வந்து எப்படி பண்ணுறீங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இப்போ ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா தனியாக சேர்த்து வைப்பீங்களா, இல்லைனா உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துருவீங்களா, இல்லை பேங்க்கில் போட்டு வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கூட பேங்க்கில் போடுற பழக்கம் கூட சுத்தமாக எனக்கு கிடையாது. எனக்கு பேங்க்கில் எந்த காசு வீணா முன்னாடி சொல்லிக்கிற பாருங்க, 100 நாள் வேலைக்கு போனால் அந்த காசு தாங்க வீயும். இல்லைனா யாருக்குன்னா அர்ஜென்ட்டாக அனுப்பணுன்னா நாங்கள் போய் பேங்க்கில் போட்டு வந்து அவங்களுக்கு காசு அனுப்பிச்சாதான். இல்லைன்னா எங்கள் ஃபோனில் பேலன்ஸ் இருக்காது. மினிமம் பேலன்ஸ் மட்டும் தான் விட்டு வைப்போம். அது பேங்க்கில் சொல்கிறாங்களா 500 1000 அது மட்டும் தான் விட்டு வச்சுன்னே இருப்போம். அடுத்தடுத்தது மீது விட்டு வைக்கவே மாட்டோம். அவ்வளோதாங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.